Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. என்னோட தோசையை காணோம். கஸ்டமர் போட்ட வினோத வழக்கு. அதிரடி காட்டிய கன்சியூமர் கோர்ட். உணவு டெலிவரியில் நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த் சேகர். இவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி அன்று ஜொமேட்டோ எனப்படும் உணவு டெலிவரி நிறுவனத்தின் செயலியிலிருந்து ஊத்தாப்பம், தோசை உட்பட 498 ரூபாய்க்கு உணவு ஆர்டர் செய்துள்ளார். குறிப்பிட்ட நேரத்திற்குள் டெலிவரி செய்பவரும் உணவு பார்சலை கொண்டு வந்து கொடுத்தார். இதையடுத்து சாப்பிடுவதற்காக பார்சலை பிரித்து பார்த்தபோது அதில் எல்லா உணவும் இருந்தது. ஆனால் ஆனந்த் சேகர் ஆர்டர் செய்த தோசையும் ஊத்தாப்பமும் அந்த பார்சலில் இல்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த ஆனந்த் சேகர் தான் ஆசையாக ஆர்டர் செய்த உணவு கிடைக்காமல் போனதே என்ற ஆதங்கத்தில் உடனடியாக ஜொமேட்டோ உணவு டெலிவரி நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரியை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். ஆனால் அவரிடமிருந்து சாதகமான பதில் எதுவும் கிடைக்காததால் பாதிக்கப்பட்ட ஆனந்த் சேகர் இச்சம்பவம் குறித்து திருவள்ளூர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனிடையே இந்த வழக்கு விசாரணையின் போது ஜொமேட்டோ நிறுவனம் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதில் தங்களுடைய ஜொமேட்டோ நிறுவனம் உணவகத்துக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையே இடைத்தரகர் போல் செயல்படுகிறது. ஆர்டர் செய்த உணவை சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் இருந்து வாங்கி கொடுப்பதோடு தங்களது வேலை முடிந்து விடுகிறது. பார்சல் போட்டு தருவது ஹோட்டல் நிர்வாகம்தான். அதற்குள் இருக்கும் உணவுகளின் தரம் சரியாக இருக்கிறதா என்பதை எங்களால் பார்க்க முடியாது. இந்த வழக்கில் ஹோட்டல் நிர்வாகத்தை ஒரு தரப்பாக சேர்த்திருக்க வேண்டுமென ஜொமேட்டோ நிறுவனம் வாதிட்டது. ஆனால் இதை ஏற்க நுகர்வோர் கோர்ட் தலைவர் லதா மங்கேஸ்வரி மறுத்துவிட்டார். வாடிக்கையாளரிடமிருந்து சேவை கட்டணமாக 73 ரூபாய் வசூலித்திருக்கிறீர்கள். சேவை சரியாக வழங்கப்படுகிறதா என்பதை சரி செய்யும் பொறுப்பு ஜொமேட்டோ நிறுவனத்திற்கு உண்டு. டெலிவரி நிறுவனத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை வாடிக்கையாளர் ஆய்வு செய்ய முழு அதிகாரம் வழங்கப்படுகிறது. எனவே மனுதாரரின் ஒப்பந்தம் ஜொமேட்டோ நிறுவனத்துடன் நேரடியாக இருக்கிறது என தெரிவித்தார். காரணம், அவர் அதற்கான சேவை கட்டணத்தையும் வழங்கி இருக்கிறார். இதனால் உணவகத்தையும் ஒரு தரப்பாக சேர்க்க முடியாது என தெரிவித்தார். தொடர்ந்து இந்த வழக்கின் இருதரப்பு வாதங்களை கேட்ட நுகர்வோர் கோர்ட் தலைவர் லதா மகேஸ்வரி, ஜொமேட்டோ நிறுவனத்தின் மூலம் உணவுக்காக செலவழிக்கப்பட்ட 498 ரூபாயை வாடிக்கையாளரிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும். மேலும் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் வேதனைக்காக 10,000 ரூபாய் நஷ்ட ஈடு மற்றும் வழக்கு செலவுக்காக 5,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை செலுத்த வேண்டுமென உத்தரவிட்டார். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.